நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மாசம் தான் இடையில இருக்கு. இந்த சமயத்துல எந்த கட்சி, எந்த கட்சியோட சேர்ந்து கூட்டணியில தேர்தல சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக மக்கள் அனைவருமே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவுடனான கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. இது குறித்த கேள்வி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கும்போது, அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நாங்க பாஜக, பாமக இடம்பெறும் கூட்டணியில அங்கம் வகிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக எப்படி மதவாதத்தை முன்னிறுத்தி சிறுபான்மையினர்களுக்கு எதிராக ஒரு வன்முறையும் வெறுப்பையும் தூண்டி விடுகிறதோ, அதே மாதிரிதான் பாமகவும் சாதியை முன்னிறுத்தி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக வன்முறையும் வெறுப்பையும் தூண்டி விடுகிறது. எனவே இந்த 2 சக்திகளும் இடம்பெறும் கூட்டணியில நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து நம்முடைய விடுதலை லென்ஸ் தமிழ் சார்பா நம்ம ஆராய்ச்சி பார்த்ததுல பாமக ஒரு கட்டத்துல தலித் அல்லாதார் கூட்டமைப்பு, அப்புறம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நாடக காதல் அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்தினாங்க. அவர்கள் மீது ஒரு வன்முறையை அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. அதன் பிறகு பாமகவோட அங்கம் வகிச்ச எந்த கூட்டணியும் இதுவரை நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்றதா வரலாறே இல்லை. அப்படி இருக்கிறப்போ திமுக கட்டாயம் விசிகாவை தங்களுடைய கூட்டணியில் வைத்துக்கொண்டு பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவரும் பேசிட்டு இருக்காங்க.